நான் எங்க கிராமத்துல கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டுல இருந்தேன். வேலை செஞ்சு லீவு நாள்லாம் வேலைக்கு போகும். சும்மா ஒரு சம்பளத்துக்கு போறது இல்லை, சும்மா போறது. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, காட்டுக்குள்ள போய் கருப்பக சோலையில இருந்துட்டு வேலை செய்யறது, கரும்பு ஒடிச்சு திங்கிறது அந்த மாதிரி. அப்ப கருப்பம்பால் வெள்ளம் காய்ச்சற இடத்துல ஒரு பெரிய கொப்பரையில கருப்பம்பால் கருப்பஞ்சாறை கூட்டி பால் வெள்ளம் காய்ச்சுவாங்க. இந்த மனம் அப்படி இருக்கும், பெருமையா இருக்கும். இந்த வெள்ளத்தை காய்ச்சுற போது பக்கத்துல இருந்து அதுல இந்த கருப்ப இந்த கொப்பரைக்கு கீழே அந்த இதை எடுத்து போடுறாங்க பாருங்க, கருப்பன் சக்கையை எடுத்து போடுவாங்க. அவரு என்ன கேட்டாரு, தம்பி இன்னைக்கு நாங்க சினிமாவுக்கு போறோம் வரியா அப்படின்னு கேட்டாரு. நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். எட்டி எட்டி பார்த்தக்குள்ள திடுன்னு எரியுது அப்படியே. அவர் தூக்கி தூக்கி போடுறாரு கருப்பன் சக்கையை. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரு எங்க அப்பாவுக்கு நண்பர். அவரு இந்த ஆசையை தூண்டி விட்டார், சினிமாவுக்கு போறோம். எனக்கு என்ன படம் அப்படின்னு எம்ஜிஆர் படம். எங்க போகணும்னா திட்டக்குடின்னு ஒரு ஊருக்கு, நகரத்துக்கு. அது எங்க ஊர்ல இருந்து நடந்துதான் போகணும், பஸ் தான் கிடையாது. 8-10 கிலோமீட்டர். இதை எப்படி எங்க அப்பாவிட்ட போய் சொல்றது, எனக்கு பயம். ஏன்னா சினிமாவுக்குலாம் போனா அது குற்றம்னு எங்க ஊர்ல அப்போ ஒரு மைண்ட் செட். சினிமா பாக்குறதுலாம் தப்பு. எப்படி பீடி சிகரெட் குடிக்கிறது தப்போ, அப்படி சினிமா பாக்குறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமா இருந்துச்சு. ஹாஸ்டல்ல கூட யாராவது சினிமாவுக்கு போனா திருட்டுத்தனமா தான் போய் பார்த்து வரணும். அதுக்கு வார்டன் கூப்பிட்டு அடிப்பார். சினிமா பாக்குற அளவுக்கு போயிட்டியா வளர்ந்துட்டியா அப்படின்னு கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல படம் பார்க்கறதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. எங்க அப்பாவிட்ட போய் நீங்க கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எங்க அப்பாவிட்ட கேட்டார். அவருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீ பத்திரமா போய் அழைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டாரு. உடனே அவர் ஆமான்னு சொல்லி அவரோட நான் போய் பார்த்தேன். எனக்கு கதையும் புரியல, ஒன்றும் புரியல. ஏதோ டிஷின் சண்டை. எம்ஜிஆர் பார்த்தேன், அம்மாவை அப்ப முதல்ல பார்த்துருக்கேன். அவ்வளவு பிறகு இப்ப நான் நேர்ல பார்க்கிற ஒரு வாய்ப்பு. அந்த திரைப்படத்துல பார்த்த அம்மாவை இன்னைக்கு பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எண்ணி அவர் மேடையில பேசும்போது தோணுச்சு. உட்கார்ந்து கேட்டேன், எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டேன். அது 1973 நாங்க. கரெக்ட். நான் 8வது படிக்கும் போது இந்த படம் வந்துச்சு திட்டக்குடியில. இன்னைக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ள 250 திரைப்படங்களை நடிச்ச அம்மாவை கொண்டு இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்கிறாங்க நம்முடைய இயக்குனர் தங்கமணி.